रुकवाएंगे। मेरे मरने के बाद तो सब फंसेंगे। कौन कौन सब फंसेंगे? कौन सब फंसेगा? पुलिस वाले फंसेंगे। हाँ। फंसेंगे वो लोग, वो सब फंसेंगे। क्यों? पुलिस वालों ने क्या किया है? क्यों मार डालने में। அனைவருக்கும் வணக்கம். ராஜஸ்தானில் 12 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியை சீரழித்த காம கொடூரன் கிட்டத்தட்ட 35 பேர். பெண்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இந்தியா முழுவதும் இருக்கு. ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வைத்து கிட்டத்தட்ட 3 ஹோட்டலில் வைத்து இந்த 12 வயது சிறுமியை 5 நாட்களுக்கு மேலாக காம கொடூரன்கள் சீரழித்தனர். 5 நாட்களுக்கு பிறகு மீட்ட ராஜஸ்தான் காவல்துறை அந்த சிறுமியை மருத்துவமனைக்கு அனுப்பியது. மருத்துவரும் கைவிட்ட நிலையில் அந்த பெண் இறந்துவிட்டார். அந்த காம கொடூரனை 5 பேரையும் அரசு செய்து காவல்துறையில் நீதிமன்றம் செல்லாமல் நடு ரோட்டில் கயிற்றால் கட்டி அடியோ அடின்னு அடித்து பிறகு டவர் கிரேன் மூலமாக துணியெல்லாம் சுத்தி தூக்கிலிட்டாங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாரும் பார்த்தாங்க, இந்தியா முழுமைக்கும் பார்த்தாங்க. தூக்கிலிட்டாங்க நடு ரோட்ல वच्ची. गाड़ी घुमाना बंद करें। केफ फांसी, ओनली फांसी वाला आइटम देखें। भैया क्रेन के आगे से हट जाएं लोग, शीशे से हट जाएं लोग, क्रेन से बाकी उतर जाएं। भैया गाड़ी साइड में कर लें। केफ फांसी, ओनली फांसी वाला आइटम देखें। ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா? அப்படி இல்லை. எண்ணற்ற பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டில் நடந்தேறியது. அதற்கான ஒரு கடுமையான சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கேன்னு பார்த்தா இல்லை. எத்தனையோ சிறுமிகள், எத்தனையோ பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இறந்து போனார்கள். ராஜஸ்தானில் நடந்தது போல அவர்களை தூக்கிலிட்டிருந்தால் உயிர் பயம் ஏற்பட்டிருக்கும். பெண் குழந்தைகளை தொடுவோம் என்ற சூழ்நிலை அவர்களுக்கு வரவே வராது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா? தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா? இங்க ஆள்கின்ற முதல்வர் சரியாக இருக்காரா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுமைக்கும் ஏகப்பட்ட பாலியல் வன்முறை நடந்திருக்கு. ஆனால் ராஜஸ்தானில் மட்டும்தான் இது போன்ற ஒரு தூக்கிலிடும் சம்பவம் நடந்திருக்கு. அதுபோல கொல்கத்தாவில் நடந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி நடக்கவில்லை. ஏனென்றால் 3 மாதம் உள்ளே போனால் 4ஆம் மாதம் வெளிவந்து விடுகிறார்கள். சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும். பெண்கள் என் பெண் பிள்ளை இந்த தொட்டால் கொண்டுடுவாங்கிற பயம் இருக்கணும். இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் இதுவரை ஆண்ட முதலமைச்சர்களும் சரி, இப்போது ஆள்கின்ற முதலமைச்சரும் சரி, இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைக்கு ஏதாவது ஒரு கடுமையான சட்டம் நிறைவேற்றுகிறாங்களா? இல்லை. ஆள துடிக்கின்ற தமிழ்நாட்டில் நாம் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடக்குமானால் நடு ரோட்ல வச்சு தூக்கில் போடுவேன், இல்லைனா சுடுவேன் அப்படின்னு சொன்னது சீமானன் சொன்னது தான் இன்னைக்கு ராஜஸ்தானில் நிறைவேற்றிருக்காங்க. இங்க சொன்னா சிரிக்கிறானுங்க, அங்க சொன்னா கை கட்டி வரவேற்கிறானுங்க. ராஜஸ்தான்ல பாருங்க, அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்ட்டு நடு ரோட்ல வச்சு தூக்குல போட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் சீமானன் சொன்னா சிரிக்கிறாங்க. அது எப்படிங்க சாத்தியமாகும்? இங்க சாதிகளும் சாக்கடைகளும் ஒன்னா சேர்ந்துருது. அதனாலதான் இங்க காதலிச்சா வெட்டுவேன்னு சொல்றவங்க, ஆனா கற்பழிச்சா வெட்டுவேன் எவனும் சொல்றதில்லை. எப்படி சொல்றீங்க? காதலிச்சா ஆணவ படுகொலை பண்ணுவேன்,
அப்படின்னு சொல்றவங்க கற்பழிச்சா வெட்டுவன் யாரும் சொல்றதில்லை. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று எல்லாத்துக்கும் தெரியும். கடுமையான சட்டங்கள் இயற்றணும். சட்டங்கள் சரியா இருந்தாதான் மனித சமூகம் பொறுப்போட இருக்கும். என் பெண் பிள்ளையை தொட்டா அவன் கொன்றுவேன் பயம் வர வரைக்கும் இது சரி செய்ய முடியாதுன்னு அண்ணன் சீமானே சொல்லியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு ராஜஸ்தான் நடந்தது. நடு ரோட்டில் வச்சு டவர்களை வச்சு தூக்கி கொள்றாங்க. அந்த மாதிரி ஒரு உயிர் பயத்தை கொண்டு வந்தாதான் இனிமேல் இது நடக்காது.